மறைந்த பின்னணி பாடகி பவதாரணியின் உடல் டிநகர் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிவபிரகாஷ், இறுதி அஞ்சலிக்காக டிநகர் இல்லத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அது குறித்தான விவரங்கள்? ஷியாம், தற்போது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இளையராஜாவின் இல்லத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த சில மணி நேரங்களில் மொத்த தமிழ் சினிமாவும் சரி, அதே போல இளையராஜாவின் பாடல்களை ரசித்த பலரும் அந்த தியாகராய நகரில் இளையராஜாவின் இல்லத்திற்கு தான் வரப்போகிறார்கள். ஆனால் தற்போது அந்த குடும்பத்திற்கு மிக 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 நெருங்கிய தங்களது இல்லத்திலேயே ஒரு துக்க நிகழ்வு ஏற்பட்டது போல உணரக்கூடிய ரொம்ப நெருக்கமான சிலர் மட்டும் தற்போது இளையராஜா இல்லத்திற்கு ஏற்கனவே வந்துவிட்டனர். இந்த காலையிலிருந்து பாரதி ராஜா அவர்கள் இளையராஜாவின் இல்லத்தில் தான் இருந்தார். அதன் பிறகுதான் அவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு வருவதற்காக சென்றுவிட்டு திரும்ப மீண்டும் அவரது இல்லத்திற்கு வந்தார். அது மட்டுமில்லாமல் அதே சூழ்நிலையில் தற்போது யுவன் சங்கர் ராஜா சென்னை விமான நிலையத்திற்கு சென்று தனது தங்கையின் உடலை வாங்கி கொண்டு வந்து தற்போது வீட்டில் இருக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவரும் அந்த இல்லத்தில் தான் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேலும் பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ், அதே போல கங்கை அமரன் மகன் பிரேம்ஜி, இயக்குனர் சுதா கொங்கரா, காயத்ரி ரகுராம், அதே போல அந்த இளையராஜா அவர்களின் குடும்பத்திற்கு மிக நெருங்கிய பஞ்சு அருணாச்சலம், அவரது மகன் சுப்பு பஞ்சு அருணாச்சலமும் அவரது இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அவர் யுவன் சங்கர் ராஜா உடனேதான் அவரது இல்லத்திற்கு வந்தார். இப்படி இவர்கள் அனைவரும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது பவதாரணியின் உடலானது அவரது இல்லத்திற்கு வந்து அலைந்திருக்கின்றது. இதே இல்லம் அந்த இருக்கக்கூடிய தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இளையராஜாவின் இதே இல்லத்திற்கு பலமுறை பவதாரணி அவர் அங்கு வந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறார். இங்கிருந்துதான் அவர் இலங்கைக்கு சென்ற போது அவரது இல்லத்திலிருந்து தான் அவர் கிளம்பி சென்றார். அதே இல்லத்திற்கு மீண்டும் தற்போது வரும்போது பவதாரணி உயிரோடு இல்லை. ஆனால் அதே சமயம் பவதாரணியை வரவேற்பதற்காக அவரது குடும்பம் மட்டுமல்ல, தமிழகமே அவரது வருகைக்காக காத்திருக்கின்றது. அவர் பாடிய பாடல்கள் மட்டுமே அவரது முகவரியாக, இளையராஜாவின் மகள் என்பதற்காக அல்லாமல் தங்களுக்கு மிகச்சிறந்த பாடல்களை கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகி என்ற ஒரு முறையிலும், அதே போல ஒரு பெண் இசையமைப்பாளர் என்ற முறையிலும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இத்தனை வருடங்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்ற ஒரு முறையிலும் அவரை தற்போது தமிழகம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தெரிந்த ஒரு இசைக்கலைஞரின் மகள் என்ற ஒரு அடையாளம் இல்லாமல் மொத்த தமிழ் சினிமாவும் தங்கள் வீட்டு பெண் என்ற ஒரு வகையில் அவரை தற்போது இந்த இடத்தில் வரவேற்கின்றனர். ஆனால் இவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய எதுவும் யாரும் பவதாரணிக்கு கேட்கப் போவது கிடையாது. அவர் பாடிய பாடல்கள் மட்டுமே இனி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழகத்தை தள்ளிவிட்டு அதிலும் தமிழ் சினிமா இசை ரசிகர்களையும் தள்ளிவிட்டு பவதாரணியின் உயிரானது பிரிந்து கிட்டத்தட்ட சரியாக சொல்வதென்றால் 24 மணி நேரம் ஆக போகிறது. நேற்று மாலை 5:20க்கு தான் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை தனது கல்லீரல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த ஆயுர்வேத சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருந்த பவதாரணியின் உயிரானது நேற்று மாலை 5:20 மணி அளவில் தான் அவரது உயிரானது பிரிந்தது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடம் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போகக்கூடிய அளவிற்கு நன்றாக இருந்த ஒரு பெண் திடீரென என்ன ஆனது என்ற அளவிற்கு அவரது மரணமானது தமிழகத்தை உலுக்கியது. உண்மையில் சொல்ல போனால் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது என்பதே பலருக்கும் தெரியாத அளவிற்கு, அதிலும் மிக தீவிரமான இளையராஜா அவர்களின் ரசிகர்களுக்கு கூட தெரியாத அளவிற்கு ஒரு மிகவும் பொறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். மிகவும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் பவதாரணி. அப்படிப்பட்ட பவதாரணியின் உயிர் பிறந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் கழித்து அவரது வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. அவரது உடல் வீட்டை வந்து அடைந்திருக்கிறது. தற்போது அங்கிருக்கக்கூடிய இங்கிருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து தியாகராய நகருக்கு அவரது உடலை கொண்டு வந்த அந்த அமரர் ஊர்தியானது அவரது இல்லத்தை வந்து அடைந்திருக்கின்றது. ஸோ எனவே அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குளிசான அந்த பெட்டியிலிருந்து அவரது உடலை எடுத்து இங்கே பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பதற்காக தற்போது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவரது உடல் தற்போது அங்கு மருத்துவமனையிலிருந்து கிட்டத்தட்ட
மூன்று மணி நேர ஒரு டிராவலுக்காக அவரது உடல் தயார் செய்யப்பட்டு அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பிறகு விமானத்தில் இருந்து அவ்வளவு தூரம் பயணித்து அவரது உடல் சென்னை விமான நிலையத்தை 3:30 மணி அளவில் வந்து அடைந்தது. அதன் பிறகு அங்கிருந்து அமரர் ஊர்தி மூலமாக அவரது உடலானது தற்போது தியாகராய நகரில் உள்ள இளையராஜா அவர்களின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இங்கு 5 மணி அளவில் பொதுமக்களின் பார்வைக்கு, பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்படக்கூடிய பவதாரணி அவர்களது உடலானது பொதுமக்களும் சரி, அதே போல தமிழ் சினிமாவை சேர்ந்தவர்கள், இளையராஜாவின் குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர்கள், இளையராஜாவின் இசை ரசிகர்கள், பவதாரணியின் இசை ரசிகர்கள், அவருடைய பாடலுக்கான ரசிகர்கள், அவருடைய சுட்டித்தனத்துக்கான ரசிகர்கள், அவருடைய தைரியத்திற்கான ரசிகர்கள் என பலரும் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடலானது தற்போது அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு இங்கே நடைபெறக்கூடிய அவரது இறுதி சடங்குகளும் முடிந்த பிறகு இங்கிருந்து அவரது உடலானது மதுரைக்கு கொண்டு செல்வது குறித்தும் தற்போது அவர்களது இல்லத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. ஏனென்றால் இளையராஜா அவர்களது மனைவியின் உடல் அங்கு மதுரையில் உள்ள பண்ணைபுரத்தில் தான் அவரது உடலானது புதைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவரது உடலும் அங்கே புதைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இளையராஜா கிட்டத்தட்ட இளையராஜாவை பார்த்த வரையிலும் நேற்று இரவு அவரது மகள் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆயுர்வேத முறையில் கல்லீரல் புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்த பவதாரணியின் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் இளையராஜா மிகவும் ஒரு சோர்வான முகத்துடனும் அந்த தளர்ந்த நடையுடனும் அவர் அந்த மருத்துவமனைக்கு சென்ற காட்சிகளை பார்ப்பதற்கு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் மனம் இல்லை. அந்த அளவிற்கு மிகவும் அனைவரது தமிழகத்தின் இருக்கக்கூடிய இசை ரசிகர்கள் மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, அவர்களது சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் அதே போல அவரது அயற்சியிலும் உடனிருந்த இளையராஜாவின் பாடல்களுக்கு கேட்டு வளர்ந்த மக்களுக்கு அவரது தளர்ந்த அந்த நடையை பார்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் பலரும் அவரது மகள் இறந்து விட்டார் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருந்திருக்க கூடாதா என்ற ஒரு ஆவலுடனும் அவர்கள் இருக்கின்றனர். ஆனால் இதனை யாராலும் மாற்ற முடியாது என்பதால் தற்போது இந்த பவதாரணிக்கு என்ன மாதிரியான இறுதி சடங்குகள் நடத்தப்படுகிறது, அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கும் அவருக்கு சரியான மரியாதை செலுத்துவதற்கு வருவதற்கும் அவரது வீட்டை தற்போது இங்கு தயார் செய்து வைத்திருக்கின்றனர். தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் வைக்கப்படும் இளையராஜாவது இல்லத்தில் வைக்கப்படக்கூடிய பவதாரணியின் உடலுக்கு தமிழ் சினிமாவை சார்ந்த பலரும் இன்னும் சில நிமிடங்களில் அஞ்சலி செலுத்த வருகை தர இருக்கின்றனர். ஏற்கனவே பலரும் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 5 மணி அளவில் அவரது உடலானது இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட திட்டமிடப்பட்ட நேரத்தை தாண்டி அரை மணி நேரம் தாமதமாகவே அவரது உடலானது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதால் இன்னும் அரை மணி நேரம் கழித்துதான் அவரது உடலானது இறுதி மரியாதைக்கு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.